வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ரீனிவாசன் சென்னை. இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான பகிர்வு. என்னென்னு பார்த்திங்கன்னா விதை பகிர்வை பற்றி தான். ரொம்ப பெருசாக ஒன்றும் இல்லை, இருக்கிற விதைகள் இது வரைக்கும் சேர்த்த விதைகள் கொஞ்சம் இருக்குது. அதை பிப்ரவரி 1 காலை 11லேருந்து 12 மணிக்குள்ளே, இல்லாட்டினா 12லேருந்து 1 மணிக்குள்ளே, இந்த 2 டைம் தான் நான் அவைலபிள் இருப்பேன். அப்போ வள்ளுவர் குருகுலம் சகோதரர் சுதாகர் கிருஷ்ணன் நடத்துகிற இந்த விதை திருவிழாவில் கண்டிப்பாக வாங்கிக்கலாம். என்னென்ன ரகம் சொல்லிடுறேன் இப்பயே. இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், வெண்டை ரகங்கள். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை வெண்டையும் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா 1010 சொல்லுவாங்க, இல்லாட்டினா மதர்லாண்டு ஓக்ரா. இந்த 2 ரகங்கள் பகிர்வுக்கு நிறையவே இருக்குது. ஏன்னா எனக்கு கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய வேலை இருக்கிறதுனால இந்த 2 ஸ்லாட்டு நான் சொல்லியிருக்கேன். எங்கிட்ட வாங்கிக்கலாம், இல்லாட்டினா அதுக்கப்புறம் அங்கே போனால் தான் தெரியும், அட்டாச் கொடுத்துட்டு வர்றது. அதே மாதிரி வேலூர் டொமேட்டோ, சென்னம்பட்டி பாகல், ரோசா பியங்கா, அப்புறம் கத்திரி ரகங்கள், மெயினாக நெய் மிளகாய். இந்த நெய் மிளகாயில் பார்த்திங்கன்னா ஒரு 3 ரகம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஒரு 10லேருந்து 15 பேருக்கு கொடுக்க முடிகிற அளவுக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் ஒரு 11லேருந்து 1 மணி வரைக்கும் கால்குலேட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக, ஏன்னா இது மற்ற குரூப்லேயே ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி இந்த பகிர்வு இருக்குன்றத. இது ஒன்லி விதை பகிர்வுக்கான வீடியோ மட்டுமே இது, மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்க. சப்போஸ் இதில் வரீங்கன்னா கண்டிப்பாக வாங்கிக்கலாம். அங்கே வர அதாவது துரைராஜ் கோகுல்னு ஒரு ஸ்டால் இருக்கும், அவர்கிட்ட கேட்டாலே, இது மாதிரி ஸ்ரீனிவாசன் கேட்டாலே கண்டிப்பாக சொல்லுவாங்க நான் எங்கே இருப்பேன்ட்டு. ஒன்று அவர் பக்கத்துலேயே நிற்கலாம், இல்லாட்டினா கொஞ்சம் தள்ளியே நிற்கலாம். அடுத்தது இந்த ரகங்கள் இதெல்லாம் லைபீரியன் சில்லி வெரைட்டி. இது இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்க்குறேன். இது பார்த்திங்கன்னா கொடைக்கானல் நெய் மிளகாய். இதுலேயும் ஒரு 4 ரகம் சேர்த்துட்டுருக்கேன். இது எல்லாமே இந்த லைபீரியன் வெரைட்டி எல்லாமே 1 மார்ச் பிப்ரவரி போது வேலூர் விதை திருவிழாவில் கண்டிப்பாக வாங்கிக்கலாம். யார்கிட்ட வாங்கிறது என்ன ஏதுன்றதை நான் இன்னொரு வீடியோ கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் போடுறேன். ஏன்னா அதுவும் என்னால் வர முடியாத சூழ்நிலையாக இருக்குது. ஸோ அதுக்கும் வாங்கிக்கலாம். அது எப்படின்னா, இப்போ நீங்கள் சப்போஸ் கண்டிப்பாக அந்த இதுக்கு வரீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் அண்டு நேமை எனக்கு ஜஸ்ட்டு மெசேஜ் பண்ணிடுங்க. என் மெயில் ஐடிக்கு மெசேஜ் பண்ணிடுங்க. நான் அது ஒரு கவர் போட்டு கன்சர்ன் பர்சன்ட்டை கொடுத்துட்டு அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன், எப்படி யார்கிட்ட கலெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஏன்னா இதில் கொஞ்சம் நிறைய ரகங்கள் இன்னும் சேர்த்துட்டுருக்கேன், பார்த்தீங்களாலே தெரியும். ஏன்னா ஒரு சில ரகம்லாம் வீடியோ எடுக்கணும், ஏன்னா இனிமேல் தான் அது வருது. அது ஸோ அதுக்காக என்னால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ தூரம் பகிர முடியுமோ அதுவும் பகிர்றேன். அடுத்தது வேலூர் விதை திருவிழாக்கு எவ்வளோ என்னால் விதைகள் சேகரிக்க முடியுன்றது. இது பார்த்திங்கன்னா டைனி பிரிஞ்சால். ஏன்னா இது கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வருது. ஸோ அதனால் இது விதைக்கி விட்டுட்டேன். அப்படியே இதை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, இது இவ்வளோ தான் சைஸே இருக்கும். ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குது. இந்த குழம்புக்கு அப்படியே தானாக போடும்போது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்குது. இது கும்பகோணம் குண்டு கத்திரி. இதுவும் அப்படியே விதைக்கி விட்டுற போகிறேன் இந்த வாட்டி. ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம், கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதத்துக்கு அப்புறம் இப்போ தான் காயே வருது. கிளைமேட் தான் ரீசன். இதுவும் அப்படியே விதைக்கி விட்டுற போகிறேன். நான் ஏற்கனவே சொன்னேன் இன்னும் கொஞ்சம் மிளகாய் ரகங்கள் சேகரிக்கணும் அப்படின்ட்டு. அதெல்லாம் இதுதான் பார்த்திங்கன்னா தெரியும். நான் அப்படியே இதிலே கொஞ்சம் காய விட்டுறேன். ஏன்னா இடம் இல்லை, கொஞ்சம் பனிக்காலம்னால அப்படியே கொஞ்சம் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரா மாதிரி இருக்குது. அதனால பாருங்கள் இதுலேயே காய விட்டுட்டு, ஏன்னா அப்படியே மிளகாய் ஒவ்வொரு மிளகாயாக கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். பிரித்து விதையாக எடுக்க முடியல, காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இப்போ வீடியோ எடுக்கும்போதே ஏற்கனவே நண்பர் ஒருவர் கொடுத்த புடலை விதை. ஸோ அதை அப்படியே விதைச்சிடலான்ட்டு
இது ஃப்ரிட்ஜ் பாக்ஸை தான் விதைக்கிறேன். அப்படியே வெறும் கையிலே ஊனி விட்டுறலாம். சும்மா அப்படியே போட்டு ஊனி விட்டாலே போதும், கொஞ்சோண்டு ஊதி விட்டாலே போதும். இந்த ரகங்களும் பார்த்தீங்கன்னா இது நிறைய பேர்கிட்ட இருக்கலாம், இருந்தாலும் கேட்டவர்களுக்காக அப்படியே விதைக்காக விட்டுட்டேன். பாருங்கள், கலரே உங்களுக்கு தெரியும். விதைக்காக விட்டுட்டேன் ஃபுல்லாக. எல்லாமே அப்படியே இது தனியாக எடுக்கணும். இனிமேல் தான் இந்த ரகங்கள் எல்லாமே வேலூர் ஃபெஸ்டிவலில் தான் பகிர்வு. அதே மாதிரி இந்த அவரையும் முடிஞ்சதுன்னா கலெக்ட் பண்ண முடிஞ்சதுன்னா விதை எடுத்து வந்துட்டேன். எனக்கு அவ்வளோவா அவரை ரகம் பற்றி தெரியாது. நண்பர்கள்கிட்ட கேட்டு தான் அப்பப்போ ரகம் நோட் பண்ணிக்கிறது. ஸோ இதுவும் விதை எடுத்துட்டேன்னா இதுவும் வேலூர் ஃபெஸ்டிவலுக்கு கொண்டு வரேன். இப்போ குடலை பார்க்கலாம். குடலை ஏற்கனவே ஒரு 2 ரகம் போட்டிருக்கேன். இன்னொரு ஸ்பெஷல் வெரைட்டிக்கும் வெயிட்டிங்க. இப்போ பாருங்கள், இது 8 to 10 அடி சொன்னாங்க, தெரியலை, இன்னும் வரலை. ஸோ இதுவும் வந்துடுதுன்னா எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. விதை எடுக்கணும் ஃபுல்லாக பழுக்க விட்டு, ஏன்னா சீசன் கொஞ்சம் மோசமாக இருக்கலாம், கன்ஃபார்மாக கேரண்டி பண்ண முடியல. அதே மாதிரி இந்த வெண்டைக்காய், இது அசாம் ஊசி வெண்டை, இதுவும் கண்டிப்பாக பகிர்வுக்கு கொண்டு வருவேன். இது எல்லாமே வேலூர் ஃபெஸ்டிவல் தான். இந்த மிளகாய் இதில் ஒரு 3 வெரைட்டி இருக்குது. ஒரு 2 வெரைட்டி கண்டிப்பாக கொண்டு வரலாம், ஏன்னா மற்ற 2 இப்போ தான் வருது. கவாசி இந்த ரகம் கொஞ்சம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இது எல்லாத்தையும் இருக்கும் அநேகமாக, இருந்தாலும் ட்ரை பண்ணுறேன். ஒரு 15 பேருக்காச்சும் கொடுத்துருப்பேன். இதெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நான் எதுவுமே அப்படியே விதையை எடுக்க ஆரம்பிக்கலை. அப்படியே விட்டு செடியிலேயே பழுக்கட்டான்னு விட்டுட்டேன். பார்த்தாலே தெரியும். இது எல்லாமே செடியிலேயே காயட்டோன்னு வந்து, ஏன்னா எடுத்து நம்ம தனியாக வைக்கும்போது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வருது. ஸோ அதனால் செடியிலேயே பழுக்கட்டோன்னு விட்டுட்டேன். ஆஸ் ஆஃப் நவ் இதுதான் அப்டேட்டு ஃபார் சீட் ஷேரிங். ஏற்கனவே முதல்ல சொன்ன மாதிரி முதல்ல இருக்கிற ரகங்கள் நாளைக்கு, அதாவது 1 February விதை பகிர்வு. மற்றதெல்லாம் 1 March வேலூர் விதை திருவிழாவில் பகிர்வுக்கு வரும். வேறு 2வது வீடியோ எப்போ அப்டேட்டுன்றது ஒரு ஷார்ட் வீடியோ வந்து எப்படி வாங்கலாம், யார்கிட்ட வாங்கலாம் அப்படின்றத நான் வந்து கண்டிப்பாக February 1st வீக்கில் போடுறேன். இல்லை February ஒரு மிட்டு கூட போடலாம். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்கள் மொபைல் நம்பர் சொன்னீங்கன்னா அவங்க தருவாங்க கவர். ஏன்னா ஐடென்டிஃபிகேஷனுக்கு தான். அந்த கவரில் பேக் பண்ணி அவங்க பேர் போட்டு மொபைல் நம்பர் போட்டு கொடுத்துருவேன். கண்டிப்பாக அங்கே போடுங்க. அந்த பர்சன் வந்து இங்கே காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். தேங்க்யூ.